அனைவருக்கும் வணக்கம். வித்யாலட்சுமி கல்வி குழுமத்தின் சார்பாக நான் உங்கள் தமிழாசிரியை. இன்று பார்க்க போகின்ற வகுப்பு இலக்கணம். அதில் அணி இலக்கணம். அணி அப்படின்னா என்ன? ஒரு மனிதனுக்கு ஆடை பாதி அழகு பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் அவன் உடுத்தியிருக்கின்ற ஆடை தான் அவனுக்கு மேலும் அழகு சேர்க்கும். அதோடு அணிகலனை பூட்டும்போது மேலும் அழகு ஊட்டும். அந்த வகையில் ஒரு செய்யுள் அல்லது பாடல் அழகு சேர்ப்பதற்காக வகுக்கப்படுவது தான் எது அப்படின்னா அணி. அப்போ அணி என்பதற்கு ஒரு பொருள் என்ன அப்படின்னா அழகு. இன்றைக்கி பார்க்க போகிறது அணி இலக்கணம். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். அப்போ அணி அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். ஒரு செய்யுளுக்கு அல்லது ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும், அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சரியான அழகு சேர்க்கக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். அந்த வார்த்தை மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தைக்கு தரக்கூடிய பொருளும் அழகு சேர்ப்பதாக இருக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்தலை அணி என்பர். ஒரு பாடல் சாதாரணமாக இருப்பதை விட சொல் அழகு தருவதாகவும் பொருள் அழகு தருவதாகவும் அமையுமானால் அது அணி. அது எதில் அப்படின்னா செய்யுள்ள. பெரும்பாலான பாடல்கள் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்களில் எல்லாமே அணி இலக்கணம் அமைக்கப்பட்டு தான் பாடப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பாடல்களில் பார்த்திங்கன்னா அணி அமைந்திருப்பது மிகவும் அரிது. அந்த வகையில் நம்ம அணி இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உவமை அணி. சங்க இலக்கியங்களில் பெரும்பாலான பாடல்கள் பார்த்திங்கன்னா உவமை அணி பயின்று தான் வரும். உவமை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒப்புமை. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா 2 பிள்ளைங்க இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரியவன் ஒரு சின்னவன் அப்படின்னா, அண்ணன் பாரு நல்லா படிக்கிறான் நீ படிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒப்புமைப்படுத்தி பார்ப்பாங்க. இல்லை பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள அவன் நல்லா படிக்கிறான் அவன் நல்லா வேலை செய்கிறான் நீ ஏன் அப்படி செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒப்புமைப்படுத்தி பேசுகிறது வழக்கம். இந்த வகையில் ஒரு பாடலில் இருக்கக்கூடிய கருத்தை இன்னொரு கருத்தோடு ஒப்புமைப்படுத்தி சொல்வதுக்கு பேர் உவமை அணி அப்படின்னு சொல்லுவோம். உவமைக்கு இன்னொரு பொருள் ஒப்புமை அப்படிங்கிற பொருள். இப்போ நம்ம பார்க்க போகிற உவமை அணியில் உவமை அப்படின்னா முக்கியமாக தேவையானது 3. ஒன்று என்ன அப்படின்னா உவமை, இரண்டாவது என்னென்னா உவமேயம், மூன்றாவது உவம உருபு. இந்த 3 இருந்தால் தான் அது உவமை அணி அப்படின்னு சொல்லலாம். அப்போ உவமைனா என்னன்னு தெரியணும், உவமேயம்னா என்ன, உவம உருபுனா என்னன்னு தெரியணும். உவமை என்பது நம்ம எந்த பொருளை, இப்போ என்னையை வேறு யாரோட கம்பேர் பண்ணுறாங்க உவமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா நான் தான் யார் அப்படின்னா இங்கே உவமை. இப்போ ஒன்றை பக்கத்து வீட்டு பையனோட ஒப்புமைப்படுத்துகிறாங்கன்னா நீ தான் யார் அப்படின்னா உவமை. அப்போ ஒப்பிட்டு சொல்லப்படுகின்ற பொருள் தான் உவமை. யாரை யாரோட கம்பேர் பண்ணுறாங்களோ அப்போ யாருங்கிறது தான் இங்கே யாருன்னா உவமை. இப்போ ஒன்றை பக்கத்து வீட்டு பையனோட கம்பேர் பண்ணுறாங்க ஒப்புமைப்படுத்துகிறாங்கன்னா நீ தான் யாருன்னா உவமை. அப்போ ஒப்பிட்டு கூறப்படும் பொருள் தான் இங்கே என்ன அப்படின்னா உவமை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதுக்கு இன்னொரு பேர் உவமானம். அப்போ உவமைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா உவமானம். அடுத்தது என்ன சொன்னேன், உவமேயம்னா என்னன்னு தெரியணும். அப்போ நீ உவமையாக இருந்தால் உன்னோட கம்பேர் பண்ணுற ஒப்புமைப்படுத்தப்படுகின்ற ஒரு ஆள் யார் அப்படின்னா உவமேயம். அப்போ அந்த ஒப்பிட்டு உவமையால் எந்த பொருளை சொல்ல போகிறோமோ விளக்க போகிறோமோ அந்த விளக்கப்படுகின்ற பொருள் தான் எது அப்படின்னா உவமேயம். இப்போ உவமைனா என்னன்னு பார்த்தோம், யாரை ஒப்புமைப்படுத்துகிறாங்களோ அவங்க உவமை, யாரோட ஒப்புமைப்படுத்துகிறாங்களோ அவங்க உவமேயம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உவம உருபு. இந்த உவம உருபு பார்த்திங்கன்னா 16 வகையான உவம உருபுகள் காணப்படுகிறது. போல, போன்ற, அன்ன, இன்ன, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, ஒக்க இந்த மாதிரி சொல்லப்படுகின்ற எல்லாமே உவம உருபுகள். பெரும்பாலான உவம உருபுகள் எதுவாக இருக்கும் அப்படின்னா போல, போன்ற என்பது தான் உவம உருபாக வெளிப்படையாக வரும். இதில் மேலே பாருங்கள், மயில் போல ஆடினாள், மீன் போன்ற கண். இப்போ நான் சொன்னேன்ல போல போன்றதான் பெரும்பாலும் வரும்னு சொன்னேன் இல்லையா. போல இப்போ முதல்ல இருக்கக்கூடிய தொடரில் பார்த்தீங்கன்னா போல, இரண்டாவது இருக்கக்கூடிய தொடரில் பார்த்தீங்கன்னா போன்ற அப்படின்னு இருக்கு. அப்போது மயில் என்பது என்ன அப்படின்னா யார், உவமை. ஆடினாள் என்பது யார், அப்போ உவமேயம். அந்த ரெண்டுக்கு இடையில போல அப்படிங்கிற உவம உருபு, மீன் என்பது உவமை, கண் என்பது உவமேயம். இந்த இரண்டுக்கு இடையில போன்ற அப்படிங்கிறது உவம உருபு. இந்த உவம உருபு வெளிப்படையாக வருமானால், வெளிப்படையாக தெரியணும். இப்போ இதில் தெரியுதா இல்லையா, மயில் ஆடினால் சொன்னால் தெரியல.
ஆனால் மயில் போல ஆடினாள் அப்படின்னு சொல்லும்போது போலங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கிறது. அதனால் இது வந்து உவமை அணி. அப்போ உவமை உவமேயம் இந்த ரெண்டுக்கு இடையில் போல போன்ற அப்படிங்கிற உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அதுதான் என்ன அப்படின்னா உவமை அணி. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சான்று ஒரு திருக்குறள். இது எல்லா வகுப்புலையும் இங்கே படித்தது தான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் உவம உருபு எது? போல அப்படின்னு சொல்கிறது. வெளிப்படையாக தெரியுதா? பாடலில் தெரிகிறது. அப்போ போலங்கிறது உவம உருபு. அப்போ உவமை எப்போவுமே எங்கே இருக்கும் அப்படின்னா முதல்ல தான் இருக்கும். உவமேயம் எப்போது எங்கே இருக்கும் அப்படின்னா கடைசியில் இருக்கும். அப்போ இதில் எது உவமை? அகழ்வாரை தாங்கும் நிலம். அகழ்வார் யார்? தோண்டுபவர்னு அர்த்தம். அகழ்தல் அப்படின்னா தோண்டுதல்னு பொருள். அப்போ அகழ்வார்னா தோண்டுபவர். தோண்டுபவரையே தாங்கக்கூடிய நிலம். நம்ம எவ்வளோதான் கஷ்டம் கொடுத்தாலும் பூமி தாய் நம்மளை என்ன செய்யுது? தாங்கிக்கிட்டே இருக்குது. நம்ம அதை தான் தோன்றோம், மிதிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் கூட அது நம்ம தாங்குகிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னா உவமை. அப்போ போலங்கிறது உவம உருபு. அப்போ இதில் உவமேயம் என்ன அப்படின்னா தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தலை என்பது சிறப்பு. எது சிறந்ததா? யார் நம்மை இகழ்ந்து பேசுகிறார்களோ, இகழ்ந்து பேசுகிறதா நம்மளை பழித்து பேசலாம், தப்பாக சொல்லலாம். இந்த மாதிரி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் பொறுத்தல், பொறுத்து கொள்வது மிகவும் சிறந்தது. எதை போல பொறுத்துக்கணுமா? நிலத்தை போல தம்மையே தாங்கி கொண்டு நம்ம எவ்வளவுதான் அதுக்கு துன்பம் செய்தாலும் நம்மையே தாங்கி நிற்கிறது இல்லையா நிலம். அதை போல நம்மை யார் இகழ்ந்து பேசினாலும் அவர்களை நாம் பொறுத்து கொள்வது தான் சிறந்தது. அப்போ இதில் உவமை எது அப்படின்னா அகழ்வாரை தாங்கும் நிலம். உவமேயம் என்பது தம்மை இகழ்பவரை பொறுத்தல். உவமேயம் அதுதான் அது. போல அப்படிங்கிறது உவம உருபு. இந்த உவமை உவமேயத்துக்கு இடையில போலங்கிற உவம உருபு வெளிப்படையாக வந்தமையால் இந்த பாடலானது, இந்த திருக்குறளானது உவமை அணி பயின்று வந்திருக்கிறது. திருப்பி சொல்கிறேன். பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும். இதுதான் திருக்குறளுடைய கருத்து. அதில் உவமை சொன்னேன் இல்லையா? இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் உவமை, நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உவமேயம், உவம உருபு. அப்போ உவமை, உவமேயம், உவம உருபு இந்த மூன்றும் வெளிப்படையாக வருமானால் அதுதான் உவமையணி. இப்போ சங்க பாடல்களில் பெரும்பாலான திருக்குறள் பாடல்களும் சரிதான், பாடல்கள் சங்க பாடல்களாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே உவமை அணி பயின்று வந்திருப்பதாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 70% குறள், 70% பாடல்கள் உவமை அணி உள்ளதாக தான் எழுதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.